ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ராகி ப்ரௌனியோடைய ரெசிபி நான் அதில் வந்து காட்டியிருக்கேன். கண்டிப்பாக அந்த ரெசிபியை வச்சு நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். டேஸ்ட் வந்து நார்மல் மைதா ப்ரௌனியோடையுமே ஒரு லைட்டாக நம்ம சாப்பிட்டு முடிக்கும்போது ஒரு ராகியோட பஞ்ச் தெரியுது, அவ்வளோதானே தவிர சொல்லாமல் கிட்ஸ் கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டே பிடிக்க முடியாது. ஸோ இப்போ ரெசிபி பார்த்துடலாம் வாங்க. ஸோ நான் இதுக்கு வந்து டார்க் காம்பவுண்ட் வந்து 80 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 80 to 100 கிராம்ஸ் வரைக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 45 கிராம்ஸ் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கப்பில் வந்துட்டு நான் 75 கிராம் ப்ரௌன் சுகர் வந்து அளந்து அதை எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு நம்ம சுகர் சுத்தமாக சேர்க்க போகிறது இல்லை. ஸோ அதையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு மெஷரிங் கப்பில் ராகி வந்து ஒரு 45 கிராம்ஸ் ராகி மாவு நான் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 10 கிராம்ஸ் வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். டார்க் கொக்கோ பவுடராகவே எடுத்துக்கோங்க. லைட் கொக்கோ பவுடராக இருந்ததுன்னா கூட வேணால் ஒரு 2-3 கிராம் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணி எடுக்க வேண்டியது. இப்போ வேறு என்னெல்லாம் தேவைங்கிறது பார்த்துடலாம். 75 கிராம் நாட்டு சக்கரை, 80 to 100 கிராம்ஸ் டார்க் காம்பவுண்ட், 45 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர், வெனிலா எசன்ஸ், ஒரு எக், பிஞ்ச் ஆஃப் சால்ட், 45 கிராம்ஸ் வந்துட்டு ராகி மாவு, 10 கிராம்ஸ் வந்து கொக்கோ பவுடர். மிக்சியில் வந்து நல்லா அந்த நாட்டு சர்க்கரையை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நைஸாகவே இருக்கட்டும். அது கூடயே பிஞ்ச் ஆஃப் சால்ட், அப்புறம் ஒரு எக்கை வந்து எப்போயுமே வந்து தனியாக உடச்சி ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. ஏன்னா அது எதுனா கெட்டு போயிருந்ததுன்னா வந்து வேஸ்ட்டாக போயிடும் ரெசிபியே. அது கூடயே வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இந்த டைமில் வந்து நான் மைக்ரோவேவில் வந்து பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்லேயுமே பண்ணிக்கிறலாம். சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா விஸ்க் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த நாட்டு சக்கரை, முட்டை, உப்பு, வெனிலா எசன்ஸ் அண்ட் எக், இது நாலோடைய மிக்சரையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைமில் நான் வந்து கன்வெக்ஷன் ஆன் பண்ணி 180 டிகிரியில் வந்து 10 மினிட்ஸ் வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து பேட்டர் மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து நான் விஸ்க் பண்ணி எடுத்திருக்கேன். அது போதுமான அளவு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் அண்ட் பட்டர் அந்த ரெண்டோடைய மிக்ஸ்சரையும் இது கூட கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைமில் வந்து நம்மளுடைய இது வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் அதோட கன்சிஸ்டன்சி. ஸோ இது கூட இப்போ நம்ம அந்த ராகி அண்ட் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா சலித்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 பேட்சாக கூட நீங்கள் சலித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இவ்வளோ தான் அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்கிங் தான். இந்த இடத்துல நீங்கள் நட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். இல்லை சாக்லேட்ஸ், சாக்கோ சிப்ஸ் என்ன வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் அந்த பேட்டரை நல்லா விஸ்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். பேட்டருடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், இது இப்படி தான் இருக்கணும். ஸோ நான் இதுக்கு வந்து 6 inch டின் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற வந்து மெஷர்மெண்ட் வந்து 300 to 350 கிராம்ஸ் ஆஃப் ப்ரௌனி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு 6 inch ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். சைட்ஸ் வந்து கர்வ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு டூத்பிக் வச்சு ஃபுல்லாமே நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பேக் ஆகும். இப்போ அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் வந்து கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரிக்கு நான் வந்து 18 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஓடிஜியில் பண்ணுறீங்கன்னா டைமிங் மாறலாம். ஸோ நீங்கள் அது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு 18 மினிட்ஸ் கழித்து ப்ரௌனி வந்து பேக் ஆகி கிடச்சிருச்சு. அவ்வளோ ஃபஜ்ஜியாக அவ்வளோ கூயியாக இருந்தது. யூஸ்வலாக நம்ம சுகர் அண்ட் நாட்டு சக்கரை வந்து பாதி அளவு போட்டு தான் நம்ம நார்மல் மைதா ப்ரௌனி பண்ணுவோம். ஸோ அதை விடையுமே இது அதிகமாக கூயியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் ப்ரௌனி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக கொடுக்கலாம். நான் வந்து இதில் டார்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் டார்க் சாக்லேட் இல்லைனா கவர்ச்சரி ஏதாவது யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ப்ரௌனி வந்து நல்லாவே ஃபஜ்ஜியாக இருந்தது. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டில் நீங்கள் இதை வந்து குக்கரில் பண்ணணுன்னாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரெக்னென்சி டைமில் கிரேவிங்ஸ் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணியும் பாருங்கள். Thank you for watching. Bye.